ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. அனைவரும் கேட்டு மகிழ்மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே திருவண்ணாமலையைச் சேர்ந்த பிரசன்ன ஜோதிடர், பிரசன்ன வித்தகர், ஜாமக்கோல் ஆசிரியன் என்றெல்லாம் போற்றக்கூடிய திருவண்ணாமலையைச் சார்ந்த மிதுனம் சீனிவாசன் அவர்கள் தனது அனுபவ ஞான பகிர்வுகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, லக்னமும் ஆரிடமும் வைத்து பலன் சொல்வது எப்படி என்கிற தலைப்பின் கீழ் உங்களிடையே உரையாற்று வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வத்திரகுண்டாய தீமகி ஓம் தத்புருஷாய வித்மகே வத்திரகுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதியாத். எல்லாமில்ல அப்பன் முதன்முறை கடவுள் உச்சிஷ்ட மகா கணபதியின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, என் குருமார்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, 9 நவரார்கள், 27 நட்சத்திரங்கள், 11 கர்ணங்கள், 27 நாம யோகங்கள், ஊரில் உள்ள அனைத்து காவல் எல்லை தெய்வங்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி பேரமைப்பு ஜோதிட நண்பர்களும் ஜோதிட ஆசிய பெருமார்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா, கோச்சார லக்கணமும் ஆருடமும் பிறப்பு லக்கணமும் ஆருடமும். இப்போ வந்தவருடைய ஒரு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, எல்லாரும் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஜோதிடராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கலை தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்தவருடைய ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன, எப்படி நம்ம தெரிஞ்சுக்குது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்வது தான் இந்த லக்கணமும் ஆருடமும். இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தவர் பார்த்திங்கன்னா எனது அருமை நண்பர். இவ்வளோ வயசில் எனக்கு ஒரு அப்பாவும் சொல்லலாம், எனக்கு நண்பரும் சொல்லலாம். நாங்கள் நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் கிளாஸில் ஜோதிட நண்பராக இருந்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட நான் பயணிக்கிறது பார்த்திங்கன்னா 5 வருஷமாக நான் பயணிச்சுன்னு இருக்கிறேன். இந்த வயசுலேயும் நம்மளை திருவண்ணாமலை இருந்து நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஸ்ரீராம் ஐயா. அதனால் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உதாரணம், இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் லக்னம் ஓடுதுங்க, கோச்சார லக்னம்னா ஓடுது பாருங்க. இப்போ ஓடுதுங்க, எப்படி எடுப்பீங்க? கோச்சார லக்னத்தை எப்படி எடுப்பீங்க? சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம 2 மணி நேரம் நம்ம எடுக்கிறோம். இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாருங்க? 2 மணி நேரம் அப்படியே கூட்டுன்னு வாங்க. இது கடக்கத்தில் இருக்கிறாரு இல்லையா, அதில் 2 மணி நேரம் அப்படியே கூட்டுன்னு வாங்க. உதாரணம் ஒரு 6 மணி, தோராயமாக 6 மணி வச்சு கூட்டின்னு வாங்க. துலா லக்கணம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டைம் ஓடுது பாருங்க, 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்தை போட்டுங்க, இன்றைக்கி கோச்சாரத்தை கிரகங்களை போட்டுக்குங்க. இப்போ அதான் நீங்களும் அப்படியே கட்டம் போட்டுங்க, கட்டை போட்டுங்க. கோச்சார கிரகத்தை அந்த கட்டத்துக்குள்ளே அடிச்சுக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆருடம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 மணி நேரத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5 நிமிஷமாக 60 நிமிஷமாக நம்ம என்ன பண்ணுறோம், 5 நிமிஷமாக ஒரு கட்டத்தை நம்ம பிரித்து கொடுக்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் அம்மா சொன்னாங்க. இப்போ துலா லக்கணம்னு, அப்போ துலா லக்கணத்துக்கு இப்போ நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 முடிஞ்சு 11 ஓடி நிற்குது. இப்போ அப்போ மேஷம் முதல் 0 டிகிரிலேருந்து 5 டிகிரி வரைக்கும் மேஷம், மேசத்துலேருந்து 0 டிகிரிலேருந்து 5 டிகிரி வரைக்கும் மேஷம், 5 டிகிரிலேருந்து 10 டிகிரி வரைக்கும் ரிஷபம், 10 டிகிரிலேருந்து 15 வரைக்கும் மிதுனம், 15 டிகிரிலேருந்து 20 டிகிரி கடகம், 20 டிகிரிலேருந்து 25 டிகிரி வரைக்கும் சிம்மம், 25லிருந்து 30 வரைக்கும் கன்னி, 30லிருந்து 35 துலாம், அப்போ 35லிருந்து 40 வரைக்கும் விருட்சகம், அப்போ 40லிருந்து 45 தனுசு, 45லிருந்து 50 மகரம், 50லிருந்து 55 கும்பம், 55லிருந்து 60 மீனம். இதுதான் இந்த ஆருடம். இந்த ஆருடத்துக்கும் இந்த கோச்சார லக்கணத்துக்கும் பலன் எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கோச்சாரத்தை அணுகிருக்கிறோம். இப்போ துலா லக்கணமாக இருக்குதுங்க இல்லையா, இப்போ துலா லக்கணத்துக்கு இப்போ தற்சமயம் ஆருடம் பார்த்தோன்னா மிதுனத்தில் இருக்குதுங்க. இப்போ மிதுனத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 நிமிடம், 2 மணி 12 நிமிடம் அப்படின்றதுனால அந்த நிமிடம் என்றதுனால நம்ம அதை தான் எடுத்துக்கணும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இப்போ வந்து ஆருடமாக போட்டுக்குங்க. இப்போ துலா லக்னத்துக்கும் மிதுனத்துக்கும் எவ்வளோ ஆரோடு வருதுங்க? 9. அப்போ 9. இப்போ துலா லக்னத்தில் எந்த துலா லக்னத்தில் யார் இருக்கிறாங்க? ஆரோடத்தில் யார் இருக்கிறாங்க? மிதுன லக்னத்தில் யார் இருக்கிறாங்க? அப்போ எனக்கு என்ன இப்போ கொடுத்துருக்குறாங்க? குருநான்னா வருங்க. குருனா யாருங்க? குழந்தைங்க மட்டும் இல்லை, ஜோதிட ஆசிரியர் இல்லையா? அப்புறம் என்ன சொல்லலாம்? தெய்வீகம் சொல்லலாம் இல்லையா? குருனா பணம் சொல்லலாம், தங்கைகள் சொல்லலாம், பக்தி நாணம் சொல்லலாம், பெரியலுடைய மதிப்பு சொல்லலாம், கீர்த்தி புகை எல்லாமே நம்மளுக்கு சாந்தம் அமைதி, இது எல்லாமே குருவுடைய இதுதான். பணம் அதான் சொல்லிட்டேன் மேடம். அப்போ இந்த துலா லக்னத்துக்கு குரு என்ன பண்ணுவார்? நன்மை செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ கேள்வி அவங்க எதால வருவாங்க? 6 இடத்துல குரு இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம சொன்ன காரக தத்துவத்தை வச்சு நம்ம அவங்களுடைய கேள்வியை சொல்லலாம். 2வது, துலா லக்னத்துக்கு அவர் குரு எத்தனாம் பாவாதிபதி? 3. அப்போ என்ன சொல்லுவாங்க? கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதுமாரி சார்ந்த விஷயங்களோ அது இல்லாத எங்கே இருக்கிறார் அவர்? துலா லக்னத்துக்கு 9ல் இருக்கிறாரு இல்லையா? அப்போ என்ன சொல்லுவார்? அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குதான்னு கேட்கலாம், குழந்தைகளுக்கு எதனா நோய் நொடி வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லலாம். புரியுதுங்க இல்லையா? அதுமாரி இந்தமாரி நீங்கள் இந்த பாவத்தையும் இந்த காரக கிரகத்தையும் வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்களா ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி தான், இதே அடிப்படையில் வச்சு நீங்கள் 2 மணி நேரத்தை லக்னத்தை போட்டு வச்சுக்கிட்டு 6 எங்கே போகுதுன்னு பாருங்கள். அந்த 6 இடத்தை வச்சு 6 இடத்துல இருக்கிற கிரகம், ஒரு உதாரணத்தில் 6 இடத்துல சூரியன் இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை சம்மந்தப்பட்டவர்கள், அரசு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள், இது சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக இருக்கும். அதேமாரி அதே 6 இடத்துல சந்திரன் இருந்தால் தாய் பற்றி சம்மந்தப்பட்டு, பயணங்கள் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டு, காய்கறிகள், வியாபாரங்கள், இதுமாரி இடம் விட்டு இடம் போகுது, இதுமாரி சம்மந்தப்பட்ட கேள்வியாக கேட்பாங்க. அதே 6 இடத்துல செவ்வாய் இருந்தால் சகோதரன் சம்மந்தப்பட்ட கேள்வி, தைரியம், வீரியம், பரார்க்கம், இடம், பூமி சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6 இடத்துல அது பார்த்தீங்கன்னா புதன் இருந்தார்னா படிப்பு சம்மந்தப்பட்டது கேள்வி கேட்பாங்க. என்னுடைய அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, புதனா அவர் தானே வணிகம் எல்லாமே. அப்போ புதனுடைய இது காரகத்தத்தில் அவங்க கேட்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதனா மாமன், புரியுதுங்களா? புதன்ன்றதுல அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொறுத்தல புதன் தான். இப்போ 6 இடத்துல புதன் இருந்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது கேள்வியும் கேட்பாங்க, பொருத்தம் சம்மந்தப்பட்டது கேள்வியும் கேட்பாங்க. அதே போல் புதன்ன்றதுல கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, இதுமாரி சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க. அதேமாரி குரு இருந்தால் தங்கம், ஆடம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த விஷயங்களாக கேள்வியாக கேட்பாங்க. அதேமாரி குருக்கு அடுத்தது சுக்கிரன் இருந்தார்னா மனைவி சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருந்தார்னா 6 இடத்துல சனி பகவான்னா ஆயுள் சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்க, பூர்வ புண்ணியத்தை கேள்வி கேட்பாங்க. அதேமாரி குலதெய்வத்தை கேள்வி கேட்பாங்க, உடல் ரீதியான பிரச்சனைகளை கேள்வி கேட்பாங்க, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேள்வியாக கேட்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருந்தார்னா வெளிநாடு போகலாமா, அதேமாரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பண்ணலாமா, அதேமாரி அப்புறம் என்ன ராகு இருந்தார்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னத்துக்கு 8ஆம் இடம் எதுங்க? துலா லக்னத்துக்கு 8 எதுங்க? ரிஷிபம். அப்போ அங்கே 6 இடத்துல அங்கே ராகு இருக்கிறார். அப்போ என்ன சொல்லலாம்? செய்வினைகள் சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க. புரியுதுங்களா? அவமானம், கோர்ட்டு கேஸு, ஏமாத்துந்து இதுமாரி சம்மந்தப்பட்டதில் கேட்பாங்க. அதே துலா லக்னத்தில் குரு இருந்து 8ல் ராகு 6 இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பணத்தில் ஏமாந்துட்டோம், திருட்டு போயிடுச்சு, இது சார்ந்த விஷயங்களாக கேள்வி கேட்பாங்க. அதேமாரி கேது இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நாணம் சம்மந்தப்பட்டது, சித்த வைத்தியம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்களை கேள்வியாக கேட்பாங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு கொடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு இதுமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார லக்னத்தையும் 6 இடத்தையும் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாரி இப்போ 6 இடத்துல கிரகமே இல்லை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயாதிபதி எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். அந்த லக்னம் கோச்சார லக்னக்குது இல்லையா? அந்த கோச்சார லக்னத்து அதிபதி யார்? இப்போ துலா லக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எங்கே இருப்பார்? இப்போ எங்கே இருக்கிறாருங்க? சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கிறாருங்க? ரிஷபத்தில் இருக்கிறாரு இல்லையா? யாரோட சாரத்தில் இருக்கிறாரு? ரோகிணி சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ ரோகிணி சாரன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துலா லக்னத்துக்கு அது எத்தனாம் இடத்து அதிபதி? அப்போ அது கேள்வியாக கேட்பாங்க. அதேமாரி அந்த லக்னாதிபதியை சேர்ந்த கிரகம், லக்னாதிபதியை பார்த்த கிரகம், 6 இடத்து இருந்த கிரகம், 6 இடத்தை பார்த்த கிரகம், இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். அதேமாரி அந்த கோச்சார லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம் கேள்வியாக இருக்கும். சரி, இது ஒரு இதாக இருந்தாலும்
அதே போல் பிறப்பு இப்போ ஜாதகம் இருக்குதுங்க, ஜனல ஜாதகம். அந்த லக்கணத்துக்கு கோச்சாரம் இப்போ ஆரோட எங்கே வருதுன்னு அதை வச்சு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதன லக்கணமாக வச்சிங்களேன். மிதன லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா 2:17 ஓடுதுங்க. அப்போ 5 முடிஞ்சு இப்போ எங்கள் 20 நிமிஷத்தில் ஓடி நிற்குது. 5 முடிஞ்சு 20 ஓடி நிற்குது, 20 நோக்கி. அப்போ எங்கே ஓடுன்னு இருக்குங்க? கடகத்தில் ஓடி நிற்குது. இப்போ மிதன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இப்போ என்ன பண்ணுறேன்? எனக்கு மிதன லக்கணம் 2ஆம் இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? பேச்சு வாக்கு. 2ஆம் இடம் பேச்சு தானேங்க. அப்போ நான் சொல்கிறேன்னா இல்லையா? பணம் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக கேட்பாங்கன்றது அதிபதி. அதுதான் கேள்வி. அப்போ பிறப்பு லக்கணத்துக்கும் இந்த ஆறுடத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த ஆறுடத்தை பார்த்த கிரகம், பிறப்பு லக்கணத்தில் வந்து இருக்கிற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறுடத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள். அந்த ஆறுடத்தை பார்த்த கிரகம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறுடாதிபதி எங்கே இருக்கிறாரோ இது சார்ந்த கேள்வியாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மேச லக்கணமாக இருக்குது. மேச லக்கணத்துக்கு இப்போ ஆறுடம் ஓடி நிற்குது, கடகத்தில் ஓடின்னு இருக்குது. அப்போ மேச லக்கணத்துக்கு கடகத்துக்கு எத்தனாம் இடங்க? மேச லக்கணத்துக்கு. அப்போ என்ன கேள்வி கேட்பாங்க? தாய், வண்டி, வாகனம், வீடு சம்மந்தப்பட்டது, கடை ரூமு சம்மந்தப்பட்டது, கால்நடைகள் சம்மந்தப்பட்டது, உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கேள்வியாக கிணறு வந்து அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கிணறு பூமி சம்மந்தப்பட்டது, அதுமாரி இதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க. என் தாய் சம்மந்தப்பட்டது கேட்பாங்க, சுகம் ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க. அதே மேச லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடம் வந்து சிம்மத்தில் இருந்தால் என்ன கேள்வி கேட்பாங்க? என் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, என் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, இது கேள்வியாக கேட்பாங்க. அதே மேச லக்கணத்துக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு ஆரோடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருந்தால் என்ன கேள்வி கேட்பாங்க? கடன் சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க, நோய் சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க, அப்புறம் வேற உத்தியோகம் சம்மந்தப்பட்டது கேள்வியாக கேட்பாங்க. அந்த பாவ ரீதியால் இருக்கிற கேள்வி கண்டிப்பாக அந்த ஆரோடம் சுட்டி காட்டும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 12 லக்கணத்தில் கோச்சார ஆரோடம் எங்கே இருக்கிறதோ, எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவ ரீதியான விஷயங்களும் அந்த காரக கிரகங்களுடைய விஷயங்களை தான் கேள்வியை சுட்டி காட்டும். புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்களா? இப்போ உதாரணம் யாருன்னா ஒரு எதனா சொல்லுங்கள். உங்கள் லக்கணம் யாருன்னா ஒரு லக்கணம் சொல்லுங்கள். நீங்கள் மேச லக்கணம், இப்போ நீங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டீங்க. இப்போ வந்த ஒரு நோக்கத்தை நீங்கள் என்னென்னு இப்போ மேச லக்கணமாக இருக்குது. இப்போ கோச்சார லக்கணம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கோச்சார லக்கணமும் பார்க்கணும், மேச லக்கணத்தையும் பார்க்கணும். இப்போ ஆரோட எங்கே ஓடினுன்னு பாருங்கள். இப்போ நான் ஆரோட ஓடுதுங்க 20 முடிஞ்சிச்சுன்னா இப்போ 21 கணக்கு தான் எடுத்துக்கிறோம். நம்ம கடகம் முடிஞ்சு சிம்மத்தில் ஓடினுக்குன்னு வச்சுட்டு தான். அப்போ உங்கள் லக்கணத்துக்கு என்ன ஓடினு என்ன இப்போ இங்கே என்ன பண்ணுகிறீங்க? இப்போ 5ஆம் இடத்துல இப்போ நீங்கள் என்ன நிகழ்ச்சி ஓடி நிற்குதுங்க? கரெக்டாக என்ன கன்வெர்ட் ஆகுதுங்களா? இதுதான் அந்த பாவ ரீதியாகவும் அதில் இருக்கிற கிரகம் இதுதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். அப்போ உங்கள் சிந்தனை என்ன ஓடி நிற்குது? மைண்டு ஜோதிட சார்ந்த பற்றியும் நாணத்தை பற்றியும் தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆட்டலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்டுன்னு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? இதேமாரி தான். அதேமாரி இப்போ துலா லக்கணமாக இருக்குது. சரி, இது இல்லை, துலா லக்கணமாக இருக்குது அண்ணாங்க. நீங்கள் கடக லக்கணம், கடக லக்கணத்துக்கு இப்போ என்ன பண்ண? இப்போ கடக லக்கணமாக இருக்குது. இப்போ ஆறுடமும் என்ன ஆகுது? சிம்மத்தில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன கேள்வி கேட்பாங்க? 2ஆம் இடத்துல இருக்குது ஆறுடம். அப்போ என்ன கேட்பாங்கன்னா குடும்ப சார்ந்த விஷயங்களோ பணம் சார்ந்த விஷயங்களோ இது கேள்வியாக கேட்பாங்க. அதே அந்த ஆறுடத்தை வந்து 6ஆம் இடத்த அதிபதி கேட்கனா என் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, 6ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு பார்க்குறாருன்னா என் குடும்பத்தில் சண்டையாக இருக்குதுன்னு கேள்வியாக கேட்கலாம். அதே குரு பார்க்குறாரு, எனக்கு பணம் வருமானு கேள்வியாக கேட்பாங்க. புரியுதுங்களா? ஆறுடத்தை பார்த்த கிரகம் அது லக்கண ரீதியாக பாவ ரீதியாக நீங்கள் எடுத்துங்க. புரியுதுங்களா? இது ஒன்று. இன்னொரு மெத்தடு, இப்போ வந்து உங்கள் லக்கணம் எடுத்துக்குங்க. ஜனல லக்கணம் எந்த லக்கணமாக 12 லக்கணம் மேஷலேருந்து மீன வரைக்கும் எந்த லக்கணமாக கூட இருக்கட்டும். இப்போ நான் ஓடுதுங்க. இன்றைக்கி என்ன கிழமைங்க? சனிக்கிழமை. குரு வர ஓடுதுங்க. அப்போ குரு வர இப்போ உங்கள் குரு வர ஓடுதுங்க இல்லையா? உங்கள் லக்கணத்துக்கு அந்த ஓராதிபதி உங்கள் லக்கணத்துக்கு அவர் எத்தனை அந்த அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். அதான் கேள்வியாக இருக்கும். உங்கள் லக்கணத்துக்கு ஓராதிபதி யார்? இப்போ குரு. அப்போ குருன்றதை நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு இப்போ எனக்கு குருன்றதுனால என்ன பண்ணுறாரு? ஜோதிடத்தை பேச கொடுக்குறாரு. எல்லாரும் ஆசிரியர் பெருமக்கள் தானே நீங்கள். பையாவும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தலைமை பொறுப்பாக தானே இருக்கிறாரு.
அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 4 பேருக்கு நம்ம நல்லதை சொல்லணும்னா குரு இருந்தால் தானே உபதேசம் பண்ண முடியும் நம்மளுக்கு. அப்போ நல்ல இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து புதுசாக இதில் எல்லாமே இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி போனது தான். தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஜோதிடம். இப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஜாதகத்தை கொடுத்ததுமே நீங்கள் வந்து சொல்லுங்க ஐயா நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக போடுவீங்க. நீங்கள் வந்ததுமே என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கேள்வி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க அடிமையாக போயிடுவாங்க. நீங்கள் கேட்ட பணத்தை 100 200 இன்னும் 100 சேர்த்து வச்சுட்டு போவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்றைக்கி கோச்சாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ராசி கட்டம் மாரி என்ன பண்ணலாம், பக்கத்தில் வந்து வரைஞ்சி வச்சுங்க, ஒரு நோட்டு பேனால வரைஞ்சி எழுதிட்டு இன்றைக்கி கோச்சார கிரகம் இங்கே இருக்குது, சூரியனிலேருந்து ராகு கேது வரைக்கும் அதை என்ன பண்ணணும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அன்றைக்கி இப்போ 2 மணி நேரம் உதாரணத்துக்கு 6 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் கணக்கில் வந்தவரை 6 மணி நேரம் சூரிய உதயம் வச்சுன்னா கூட அந்த அடிப்படையில் 2 மணி நேரம் நீங்கள் கூட்டி வந்து அதே அந்த லக்கணமாக போட்டுக்குங்க. 6 இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்ன பாருங்கள் 5 0 டிகிரியில் மேஷையிலேருந்து மீனை வரைக்கும் இந்த 1 மணி நேரத்தை 5 நிமிஷமாக என்ன பண்ணுறோம், 12 ராசிக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை கொடுத்ததும் அந்த லக்கணத்தையும் அந்த 6 இடத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி 6 இடத்துல இருக்கிற கிரகம் அதேமாதிரி அந்த கோச்சார லக்கணத்துக்கும் அந்த பாவ ரீதியாக இருக்கிற ஆதிபத்தியத்தையும் வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா கரெக்டாக துல்லியமாக வரும். அதனால் இப்படி இருக்குதுங்கம்மா. அப்போ நீங்கள் மேஷ லக்கணத்துலேருந்து ரிஷப லக்கணம் வரைக்கும் மிதுன வரைக்கும் 12 லக்கணத்துக்கு வந்து கோச்சாரத்தையும் அந்த கோச்சாரம் அந்த 6 இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தை நீங்கள் பிரிச்சுக்குங்க. அதேமாரி ஜனல லக்கணத்தை வச்சு அதேமாரி என்ன பண்ணுறாங்க, ஜனல லக்கணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ கோச்சாரம்லாம் எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டாங்களா, உடனே 6 இடத்தை 5 நிமிஷத்தை பாருங்கள். அவர் லக்கணத்துக்கு 6 எங்கே போகுது, எந்த பாவத்தில் போகுது, அந்த 6 இடத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள். அதுதான் கேள்வியாக இருக்கும். அதேமாரி அதையும் தெரியல அப்படின்னா ஓராதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் ஜனன ஜாதகத்துக்கு ஓராதிபதி இப்போ எங்கே இருக்கிறார், கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார், இதை வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா 100% உண்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் எனக்கு ஆராய்ச்சி அடிப்படையில் நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன். 100% வேலை செய்யும். எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 97 51 83 57 57 திருவண்ணாமலை சீனிவாசன். ஒரு சிறப்பான முறையில் இந்த பிரசன்னத்தை பற்றிய தன்னுடைய சொந்த அனுபவங்களை விதிகளின் அடிப்படையில் எப்படி பலன் எடுத்து உரைப்பது என்பதை சுருக்கமாக எடுத்துரைத்தார். அன்பர் அவருக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பொன் பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.